கம்முனரு முனிமா கம்முனரு. கத்தாத கோபால. சைலண்ட். போதுமான கூட்டம். நீங்க அமைதியாக இருந்தா நாடகம் சிறப்பாகவே அமையும். தயவு செய்து யாரும் சத்தம் போடாதீங்க. சைலண்ட், அமைதி. நானுமே வடிவமான எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். முத்தமிழுக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்றும். சைலண்ட். பொய்து வரி வரைக்கும் இருக்கும் போது கலையாத கல்வியும் சித்தா கூறி பொண்ணு மேல பேசாத. ஐயோ சி ஆமாதி சைல. கலை பிறந்த நமது கிராமம், கலையை மதிக்கத்தக்க நமது கிராமம். நீரக்கழகோ நீராம்பல், நெல்லுக்கழகோ சீரக சம்பா, சொல்லுக்கழகோ ஹரிச்சந்திரன், வில்லுக்கழகோ விஜயன், ஒரு பெண்ணுக்கழகோ கற்பு, பூவோ கழகோ வாசம். அதுபோன்று நீர்வளம் நிலவளம் எந்நாட்டுக்கும் பொன்னாளாக விளங்கக்கூடிய கிராமம் நமது பிலாசூர் கிராமம். கலை வளர்ந்த நமது கிராமத்திலே எங்களைப் போல் பல கலைஞர்கள் உருவாக்கிய நமது கிராமத்திலே விண்ணையும் வாங்கலா, இந்த மண்ணையும் வாங்கலா. விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள் மட்டுமே. நமது கிராமத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தியின் சொரூபமாய் விளங்கக்கூடிய அன்னைக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக செய்யல எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினருக்கும் அலை கடலென திரண்டு வந்திருக்கும் நமது கிராம பொதுமக்களாகிய உங்களுக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு பணிவான நன்றி வணக்கம். சைக்கிள் பாரடி ராமக்காடு
இந்த மாபெரும் கிராமத்திலே இந்த புனிதமான மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் வந்தைமா நகரம் எங்கள் ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் கலைத்தன்றல் காசிநாதன் ஐயா குழுவினர் எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர் திண்டிவனத்தை சேர்ந்த என் அசோக்குமார் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தில் ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த வட சிறுவலூர் கிராமம் எங்கள் ஹார்மோனிஸ்டர் இசைக்குயில் எஸ் நடராஜன் அவர்கள் எங்கள் நாடக மன்றத்தின் நிர்வாகம் வந்தவாசி அடுத்த சேதராகுப்பம் கிராமத்தை சேர்ந்த எங்கள் நாடக மன்றத்தின் அதிரடி கதாநாயகன் எஸ் முருகன் அவர்கள் இவர்களின் குழுவினராகிய நாங்கள் இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு நாடக பேரை சொல்ல போகிறோமாயம்மா போய்துமா பின்னாடி திரும்பி பேசி இருந்துட்டு பொழுது வச்சு நாடி கூத்தா நானுங்க சைல அமைதியாக இருக்க வேணுங்க இதுவரையிலும் எங்கேயுமே பார்க்காத நாடகம் இந்த மாபெரும் கிராமத்திலே ஊரார் விருப்பத்திற்கிணங்க இன்றிரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு கடல் கண்டா சூரன் வதை என்னும் சப்த கன்னியம்மன் உற்பனம். கடல் கண்டா சூரன் வதை என்னும் சப்த கன்னியம்மன் உற்பனம். கடல் கண்டா சூரன் வதை என்னும் சப்த கன்னியம்மன் உற்பனம். இந்த பகுதியிலும் சரி அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் சில இந்த நாடகத்தை யாரும் நடத்தி பார்த்திருக்க மாட்டீங்க. கலை பிறந்த நமது கிராமத்திலே நம்ம மக்கள் புதுமையாக பார்க்க வேண்டும். கன்னியம்மன் என்றால் யார்? எதற்காக ஆற்றங்கரையிலே 7 கன்னிகளாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எப்படி பிறந்தார்கள்? அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள்? கன்னியம்மனை வழிபடுவது எதற்காக என்ற புராண வரலாறை எங்கள் சித்தறிவுக்கு எட்டியவாறு நடத்த வந்துள்ளோம். அனைவரும் திரளாக வந்து அமைதியாக பாய் போட்டு தூங்கும்படி அமைதியாக அமர்ந்து
சப்த கன்னிகளின் வரலாற்றை கண்டுகளிக்கும்படி ஊர் பொதுமக்கள் விருப்பத்திற்கெனங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி, அவங்க படத்தை தூங்கிட்டா பொழுது விடிஞ்சா யார் பணம் தர்றது? ஆட்டம் பார்க்காம அவங்க எப்படி நமக்கு பணம் தருவாங்க? அமைதியாக அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று மனமாற நாடகத்தை கண்டுகளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மச்சக்குருவி ஊஞ்சல்லாட்டு மிக காட்டும் கோல விழி தாயே கோடி நலம் கூட்டும் குணமயிலை மாயி குணமயிலை மாயி குணமயிலை மாயி குணமயிலை மாயி குணமயிலை மாயி குணமயிலை மாயி சூழம் ஏந்து மணி ஜோதி கரத்தாலி தூக்குவி ஏற்றுகின்ற சுகிதே புறத்தாலி குணமயிலை மாயி குணமயிலை மாயி குணமயிலை மாயி அன்பரையார் கொள்ளும் அருமை நிறத்தவழி அருள் பத்திரகாளியார் உலகெங்கு திகழ்பவழி அன்பரையார் கொள்ளும் அருமை நிறத்தவழி அருள் பத்திரகாளியார் உலகெங்கு திகழ்பவழி குண்டவினை போகி சுகமெல்லாம் தருபவழி புதியவராகிய அமைந்த திருவருளை புதியவராகிய அமைந்த திருவருளை கோலமிக காட்டும் கோல விழி தாயே கோடி நலம் கூட்டும் குணமயிலை மாயி குணமயிலை மாயி குணமயிலை மாயி